கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரிக்கு எழுதின ரோமர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே இல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவது ரொம்ப கடினம் என்று நம்ம பார்க்கிறோம். மனிதர்களாய் பிறந்த நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். ஆனால் இந்த அன்பு கூறுனா அந்த நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்படுகிறதா? அன்பு கூறுகிற கடன் தான் இருக்கணும். ஐயோ, இவங்களுக்கு எனக்கு இது நன்மை செஞ்சாங்களே, இவங்க நான் அதுக்கு ஈக்குவலாக நன்மை செஞ்சிடணுங்கிற எண்ணம் வரணும் சொல்லி இந்த வேதம் சொல்லுது. அதனால வேற ஒன்றிலும் கடன் படாதிருங்கள் இல்லையா? சிலர் பழி வாங்குறதுல கடனாளியாக இருப்பாங்க. எங்கள் அப்பாவை அடிச்சிட்டாங்க, எங்கள் அம்மாவை அடிச்சிட்டாங்க, எங்கள் அண்ணனை அடிச்சிட்டாங்க, இப்படி என்னை அடிச்சிட்டாங்க. பழி வாங்குகிற கடன், அந்த கடன் நமக்கு வேண்டாம். ஏனென்றால் நம்ம ஆண்டவர் பழி வாங்கலை. நம்ம ஆண்டவர் ஏற்றபடி நடந்தார். அதே போல நாம் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, அப்ப நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அன்புல கடனாளிகளாய் மாற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க அன்புல கடனாளியா, மற்றவங்களை கடனாளி, அன்புல கடனாளியா இருங்க. பணத்துல கடனாளி ஆகாதீங்க, அது என்னைக்கும் பிரச்சனை தான். அன்புல நான் முந்தி அன்பு கூறணும், முந்தி கனப்படுத்தணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அப்படி இருந்தா நாம் விழுவதில்லை. நியாயப்பிரமாணம் முழுவதையும் நம்ம நிறைவேற்றுகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நியாயப்பிரமாணம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நாம் அன்பு கூற வேண்டும், அன்புல கடனாளிகளாக இருக்க வேண்டும். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவ சமாதானத்தோடு இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.